ஐயோ வெளிச்சமே வந்துடுச்சே. 5 மணிக்கு எழுப்புடியன்னா எழுப்பாமையே இருக்கா. உள்ள என்ன பிடுங்குறா. எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அவளுக்கு. நான் காலையிலே நேரமாக போகணும்னு சொல்லியிருக்கிறேன். 7 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும். அவளுக்கு என்ன தெரியும். ஒன்று கொடுத்தா தான் சரியாக போகும். ஏய்யா இப்போதான் எழுதியா? நாயே. என் தங்கச்சி இவ எதுக்கு ஃபோன் பண்ணுறா? அண்ணா, எங்கள் வீட்டுக்கார் ராத்திரி எங்கேயோ பார்ட்டிக்கு போயிட்டு குடிச்சிட்டு வந்து கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுச்சு அண்ணே. ராத்திரி 1 மணிக்கு உனக்கு ஃபோன் பண்ணண்ணே, நீ ஃபோனே எடுக்கலை. அண்ணி தான் எடுத்தாங்க. அன்னைக்கு விஷயத்த சொன்னேன். அண்ணி தானே உடனே ஓடி வந்தாங்க. அண்ணி வந்த பிறகு தான் 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு வந்தோண்ணே. இப்போ பரவாயில்ல. அன்னைக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லண்ணே. நம்ம கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆனாலும் உன்னை நான் புரிஞ்சிக்கல. சாரி. ஏய்யா, ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சின்னு இருந்தேன். எத்தனையோ பேர் என்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்கய்யா, ஒருத்தனுக்கும் எனக்கு பிடிக்கலையா. நீ மட்டும் எப்படியா பார்த்தோன்னே என் பேரை கேட்ட உடனே ஓகே சொல்லிட்ட. எப்போ உன் பேரு மலர்ன்னு சொன்னியோ அப்போவே என் நெஞ்ச நீ தொட்டுட்ட. அப்பவே ஓகேன்னுட்டேன். நான் மூஞ்ச பார்க்கல, ஒன்னும் பார்க்கல. உன் பேரே எனக்கு பிடிச்சி போச்சுடி. இதெல்லாம் ஒரு மூஞ்சி. நான் 20 வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவளை திருவிழாவுக்கு கூட்டிட்டு போய் அவ பேர்ல மலர்னு பச்சையை குத்திக்கிட்டேன் நெஞ்சில. அவ வேற அவனை கட்டிக்கிட்டு போயிட்டு அப்புறமா என்ன விட்டுட்டு அப்புறமா 20 வருஷம் தேடினேன் மலர் பேர்ல அவ கிடைப்பாளோன்ட்டு. இப்ப பேசின இந்த கிழவிதான் கிடைக்கா. என்ன பண்றது? இல்லன்னா இந்த சீக்ரெட். ஏடே, ஒரு டம்ளர் டீ வச்சு குடுறே. டீயா? சரி, இந்தாயா டீ. டீயா இது? கசாய மாதிரி இருக்கே. ஏண்டே, சர்க்கரையே போடல? ஏய்யா, டீ தானே கேட்ட, சக்கரை போட்டு கொடுன்னு கேட்டியா? ஓ, அப்படி வர்றையா? வச்சுக்கிற இரு உன்னை. ஏய்யா, கடைக்கு போயிட்டு அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரணும், காசு கொடுயா. கடைக்கு போகணுமா? நூறு, 200, 500. இந்த காசு. இதே நான் 1 ரூபாய் கொடுக்குற. இதாண்டி காசு. ஏண்டி, எனக்கு ஒரு தோசை போடுறேன். தோசை ரொம்ப சூடா இருக்குது, போட்டுமா? சூடா இருக்கிறதுனால தாண்டி கேட்டேன். ஒன்னே ஒன்று போடுறே. ஏன் அப்படி நடிக்கிட்டு உட்காந்துருக்கிற? கிணத்துல பாம்பு இருந்துச்சா, கல்லு தூக்கி போட்டனா ஒரு போடு. பாம்பு என்ன மேலே வந்து கடிக்க வந்துடுச்சா? இல்லை, கல்லு போட்டதும் தண்ணி புடுக்குன்னு மேலே வந்து என்னை பார்த்துட்டு போச்சுமா. எந்த பரதேசி கல்லு தூக்கி போட்டானோ பார்க்க வந்துருக்கோம்.
வரலையா உனக்கு? என்ன இங்கேயும் அங்கேயும் பார்த்துனே இருக்கிற? அதாண்டி தூக்கம் எந்த பக்கம் இருந்து வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். இந்த பக்கம் வருமா, இந்த பக்கம் வருமா, இந்த பக்கம் வருமா? ஏம்மா ஒரு 150 ரூபா கொடுமா செலவுக்கு. 150 ரூபாவா? சரி கொடுக்குறேன். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா, தமிழ் தெரியுமா? சரி நான் 2 வார்த்தை எழுதி காட்டுறேன். இங்கிலீஷில் எழுதியிருந்தா இங்கிலீஷில் சொல்லணும், தமிழில் எழுதியிருந்தா தமிழில் சொல்லணும். அதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு 200 ரூபாய் தரேன். அப்படியா? நான் ரெடி. சரி வா போகலாம். இப்போ இது படியா? இது தமிழ். இப்போ இதை படியா? இங்கிலீஷு. யோ லூசு மனுஷா, இங்கிலீஷை போய் தமிழ்ன்ற, தமிழை போய் இங்கிலீஷ்ன்ற, உனக்கு எப்படியா காசு கொடுக்கறது? யாரும்மா வீட்டில்? வாங்க சார் உட்காருங்க சார். இந்தாங்க சார், முதல்ல தண்ணி குடிங்க சார். நான் போய் காப்பி எடுத்துன்னு வரேன் சார். காப்பி எல்லாம் வேணாம்மா, முதல் வட்டி பணத்தை கொடுமா, நான் போகணும், வேலை இருக்கு. இருங்க சார், எடுத்துட்டு வரேன். வட்டிக்கு பணம் வாங்கிட்டு ஒழுங்காக கொடுத்துருந்த மாதம் நான் வீட்டுக்கு வர வேலையே இல்லை. இதாங்க சார், இதில் 1000 ரூபாய் இருக்கு. இங்கே பாருமா, மாதம் என்னால் வட்டி பணத்துக்கு வீட்டுக்கு வர முடியாது. நீயே வீட்டுக்கு வந்து கொடுத்துருமா வட்டி. சரிங்க சார், கொடுத்துட்றேன். என்னால் எல்லாம் மாதம் வர முடியாது, சரியா? சரி வரேன். சரி சார். ஏண்டி அந்த போலீஸ்காரனுக்கு மாதம் வட்டி கரெக்டாக கொடுத்துட வேண்டியது தானே, எதுக்கு லேட்டாக கொடுக்குற? யோ மாதம் போலீஸ்காரன் வீட்டுக்கு வரணும்னு தான்யா. போலீஸ்காரன் வந்தாதான்யா அக்கம் பக்கம் எவ்வளோ என் கூட சண்டைக்கு வர மாட்டா. அப்போதான்யா கெத்து. இந்த ஃபேனை யார் போட்டது? இப்போதான் ஃபேன் போட்டுட்டு போறேனே, அதுக்குள்ளே எப்படி ஆப்பாச்சு? யோ எதுக்குயா ஃபேன் போட்ட? ஃபேன் வேணாமா? ஃபேன் வேணாயா எனக்கு. சரி தூங்குடி, ஃபேன் வேணாம்னா. ஃபேனு வேண்டாமா? யோ எங்கேயா ஃபேனு? நீ தாண்டி ஃபேன் வேணான்னு சொன்ன, அதுக்கு தான் எடுத்துகிட்டு போய் பாதி வேலைக்கு விற்றுட்டு வந்துட்டேன்டி. என்னய்யா கம்முனே போயின்னு இருக்கிற? தக்காளி வாங்கிட்டு சொன்னேன், எங்கேயா தக்காளி? தக்காளி வாங்கதாம்மா போனேன், நீ 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வானேயே. அந்த கடைக்காரன் 1 கிலோ தக்காளி கொடுறான்னா, அந்த கடைக்காரன் வெறும் தக்காளி மட்டும் போடுறோமா, அந்த 1 கிலோ தக்காளியே கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த ஆள் கூட எப்படிதான் குடும்பம் நடத்துறதோ. யோ அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி பாவையா, ஆம்பளை இல்லாத வீட்டில் நைட் ஆனாக்கா கண்ட நாய்கள்லாம் வருதுயா. அப்படியா? சரி நான் பார்த்துக்கிறேன். ஆம்பளை இல்லாத வீட்டில் நாய் எதுக்கு வருது? எங்கேயா போய் தொலைஞ்ச? நைட்டெல்லாம் ஆளையே காணோம். அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டுக்கு முன்னாடி காவல் காத்துக்கிட்டு இருந்தம்மா. நீ தானே சொன்ன ஆனா கண்ட நாயெல்லாம் வீட்டுக்கு வருதுன்னு, அதான் எந்த நாய் வருதோன்னு பார்க்கலான்ட்டு ராத்திரியெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தேன். எந்த நாயுமே வரல. ஐயோ இவன் நிஜமாவே நாய் வருதுன்னு நினச்சிட்டானா?